சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் அறநிலையத்துறை சார்பில் சனிக்கிழமை தோறும் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்து பொதுமக்களோடு அமர்ந்து உணவருந்தினார். இது தொடர்பான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ரேவதி. விரிவான விவரங்களை வழங்கலாம். கௌதமி, வணக்கம். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் இன்றைய தினம் சென்னை திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய அருள்மிகு பார்த்தசாரதி சுவாமி திருக்கோவிலில் சனிக்கிழமை தோறும் நாள் முழுவதும் உணவு வழங்கும் அன்னதானம் வழங்கும் திட்டத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, சென்னை பெருநகர மாநகராட்சி மேயர் பிரியாராஜன் உள்ளிட்டோர் இணைந்து தொடங்கி வைத்து பொதுமக்களுடன் அமர்ந்து இந்த அன்னதானத்தை உண்டிருக்கிறார்கள். இவர்களை வரவேற்பதற்காக பாரம்பரிய வாத்தியங்களான நாதஸ்வரம், மேலதாளம் உள்ளிட்ட வரவேற்பு கொடுக்கப்பட்டது. குறிப்பாக இந்த அன்னதானத்தை பொறுத்தவரை 2021ஆம் ஆண்டிற்கு முன் 2 கோவில்களில் நாள் முழுவதும் அன்னதானமும் 754 திருக்கோவில்களில் ஒருவேளை அன்னதானமும் வழங்கப்பட்டு வந்தது. கடந்த 4 ஆண்டுகளை பொறுத்தவரை கூடுதலாக 11 கோவில்களில் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டமும் விரிவுபடுத்தப்பட்டு தற்பொழுது 13 கோவில்களில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் 21 கோவில்களில் ஒருவேளை அன்னதானம் வழங்கும் திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 766 திருக்கோவில்களில் ஒருவேளை அன்னதானம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டங்களின் மூலம் ஆண்டுக்கு சுமார் 3.5 கோடி பக்தர்கள் வரை பயனடைந்து வருவதாக அறநிலைத்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இந்த 2025-26 நிதியாண்டிற்கான சட்டமன்ற அறிவிப்பின்படி சென்னை திருவல்லிக்கேணி அருள்மிகு பார்த்தசாரதி சுவாமி திருக்கோவிலில் சனிக்கிழமைகள் மற்றும் விழா நாட்களில் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கக்கூடிய இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பை நிறைவேற்றும் வகையில் இன்றைய தினம் தமிழக துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் திருவல்லிக்கேணி கோவிலில் நேரடியாக வந்து இந்த அன்னதான திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த அடிப்படையில் இந்த பார்த்தசாரதி சுவாமி திருக்கோவிலில் வாரந்தோறும் சனிக்கிழமைகள், புரட்டாசி மாதம் முழுவதும் அனைத்து நாட்களிலும் அருள்மிகு பார்த்தசாரதி சுவாமி திருக்கோவில் தேரோட்ட தினம், நரசிம்மர் சுவாமி வைகுண்ட ஏகாதேசி ஆகிய பல முக்கிய நாட்களிலும் கிட்டத்தட்ட 82 நாட்கள் வரை வடை பாயாசத்துடன் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் ஆண்டு ஒன்றுக்கு இந்த திருக்கோவிலில் மட்டும் 82,000 பக்தர்கள் வரை பயன்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அறநிலையத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கிறது. இதன்படி காலை 8 மணி தொடங்கி இரவு வரையிலும் கூட நாள் முழுவதும் இந்த உணவு வழங்கும் திட்டமானது தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரேவதி.